மக்களே, இது தேர்தல் திருவிழா. கூட்டணி, குழப்பம், விமர்சனம், பாராட்டுன்னு சட்டமன்ற தேர்தலோட வாக்குப்பதிவு வரைக்கும் இனிமே தினம் வாக்காளர் பெருமக்களுக்கு திருவிழாதான். ஒரு பக்கம் பட்ஜெட்ல நிதியதான் ஒதுக்கல, வழக்கமா சொல்வீங்களே அந்த திருக்குறளை ஏன் சொல்லலன்னு கேள்வி கேட்டிருக்காரு முதலமைச்சர். இன்னொரு பக்கம் ஜெயலலிதாவை ரோல் மாடல்னு சொல்றாரு. அப்புறம் அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்றாருன்னு ஒண்ணுமே புரியலையேன்னு வருத்தப்பட்டிருக்காரு ஒரு தலைவர். எல்லார் கூடவும் தோழமைதான், அதுக்காக அது கூட்டணி கிடையாதுன்னு இன்னொரு தலைவர் விளக்கம் கொடுக்க, என்னதான் ஆட தெரியும்னாலும் மேட நாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்லங்கன்னு கேட்டிருக்காங்க ஒரு தலைவர். இது போல இன்னும் சுவாரஸ்யமான தகவலை இன்றைய தேர்தல் திருவிழா தொகுப்புல பார்க்கலாம். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. இதுவரைக்கும் ஒப்புக்காவது திருக்குறளாவது சொல்லிட்டு வந்தாங்க. அதுவும் இந்த ஆண்டு அது கூட இல்லை. மாண்பு அம்மா அவர்களை ஏற்றுக்கிட்டார். ரோல் மாடல். என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்கிறேன். எப்படி ஊழல் சொல்ல முடியும்? நயனா நாகேந்திர ஆடலையா? இவர் சலங்கட்டி ஆடி இருக்காரு இல்லையா? வேலுமணி ஆடிக்கொண்டிருப்பவரே ஆடுவதை வேண்டாம் என்று சொல்லுகிறேன். ஆடக்கூடாதுல ஆடுறாங்க. ஒருத்தர் பேசினா அதனால உடனே அவங்களோட கூட்டணியா, ஒருத்தர் திட்டினா உடனே அவங்களோட கூட்டணி இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மக்கள் விஜய் என்னத்தான் ஒரு தலைவர் இருந்தாலும் விஜய் ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய டான்சர், அப்படிதான் பார்க்குறாங்க. ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்ச பட்ஜெட்ல வழக்கம் போல தமிழ்நாட்டுக்கு தான் எந்த திட்டத்தையும் அறிவிக்கல. வழக்கமா சொல்ற திருக்குறளையும் ஏன் சொல்லாம விட்டீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காரு தமிழ்நாடோட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழர்கள் தமிழ்நாடு மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு தான் இதுக்கு காரணம்னு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. ஒன்றிய பாஜக அரசும் அதனுடைய கூட்டாளிகளும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுக்க அனைத்து செயல்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பட்ஜெட், நிதிநிலை அறிக்கை. இந்த பட்ஜெட்ல மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை சொல்றேன். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. இதுவரைக்கும் ஒப்புக்காவது திருக்குறளாவது சொல்லிட்டு வந்தாங்க. அதுவும் இந்த ஆண்டு அது கூட இல்லை. பேருக்கு கூட தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை. அந்த அளவுக்கு தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ரோல் மாடல்னு சொல்றாரு. அப்புறம் அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்றாரு. ஒன்னுமே புரியலையேன்னு தாவேக தலைவர் விஜய சாடி இருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சார், ஊழல்னா என்னன்னு எனக்கு தெரியலையே. ஊழல் சக்தினா என்ன? யார் குறிப்பிட்டு சொல்றாரு? எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏற்றுக்கிட்டார். ரோல் மாடல். அம்மா பேரை சொன்னாரா இல்லையா? எங்களுடைய அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சராக இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்கிறேன். எப்படி ஊழல் சொல்ல முடியும்? யார் கூட வச்சிருக்கிறாரு? நான் பெயர் சொல்ல விரும்பல. அவர் ஊழல் குற்றச்சாட்டில் புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர். அப்போ யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? எங்களை குறிப்பிட்டு சொன்னா அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். முதல்ல வீட்டை விட்டு வெளியே வரணும். அப்படி வந்தாதானே எந்த கட்சி கூட்டணியில இருக்குன்னு தெரியும் அப்படின்னு விஜய கிண்டல் பண்ணியும் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில் என்ன நடக்குதுன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டோம். அவர் வெளியில் பொது வெளியில் பார்த்தா தானே தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தோட்டி 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. இதை வச்சே நாங்கள் என்ன செய்யறோம்? அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. கட்சி விழாவில் விஜய் டான்ஸ் ஆடின விவகாரத்துல பலரும் கருத்து தெரிவிக்க, ஏற்கனவே படத்துல டான்ஸ் ஆடின விஜய் தானே இப்பவும் டான்ஸ் ஆடி இருக்காரு, அவரை போய் ஆட வேண்டாம்னு சொல்றீங்களேன்னு கேட்டிருக்காரு தாவேக முக்கிய தலைவர் ஒருத்தர். எஸ்பி வேலுமணி, நயினார் நாகேந்திரன் போன்ற தலைவர்கள் கூட தான் டான்ஸ் ஆடி இருக்காங்க. அவங்கள யாராச்சும் சொல்லியிருக்கீங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் யாருன்னு இப்ப பார்க்கலாம். முருகன் பக்தி பாடல் பாடினாங்க. அவர் கூப்பிட்டாரு. அவர் ஆடிட்டு, சார் நீங்களும் இப்போ சால்வி போட்டது நீங்களும் என்னைட்ட கொஞ்சம் ஆடுங்கன்னாரு. அவர் அதுக்காக ஆனார். இப்போ தெரியுது, நான் அவன் சொல்கிறேன்.
நயனா நாகேந்திர ஆடலையா? இவர் சலங்கட்டி ஆடிட்டு இருக்காரு இல்லையா வேலுமணி? இப்போ யார் ஆடாது இருக்காங்க? எங்கள் ஆடலையும் சொல்லுக்கு ஆடிக்கொண்டிருப்பவரே ஆடுவதை வேண்டாம் என்று சொல்லுகிற ஆடக்கூடாதுல ஆடுறாங்க. மேட நாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்லங்க. சாதாரணமா ஒரு நடிகர் போய் ஆடுனா ஒன்னும் தெரியாது. இப்ப அவர் கட்சியோட தலைவராயிட்டாரு. இப்ப போய் ஆடலாமான்னு கேட்டிருக்காங்க பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு. நாகரிகம்னு ஒன்று இருக்கு, மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் வந்து மேடையில் ஒரு சாதாரணமாக ஹீரோ மாதிரி நீங்கள் போய் ஆடினீங்கன்னா அது வேறு மாதிரி போகும். ஒரு கட்சியோட தலைவருங்கிறது முறையில், பட் அது ப்ராபப்ளி அவருடைய ஸ்டைல் இருக்குது, அது விஜயோட ஸ்டைல் இருக்குது. மக்கள் வந்து விஜய் என்னத்தான் ஒரு தலைவர் இருந்தாலும் விஜய் வந்து ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய டான்ஸரு அப்படி தான் பார்க்குறாங்க. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. நான் என்னால் எனக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்க ஒருத்தரை திட்டுனா கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்க, சரி பாராட்டுனா அவங்க கூட தான் கூட்டணின்னு சொல்றீங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு வேதனைப்பட்டிருக்காங்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். ஜனவரி 26 ரிபப்ளிக் டே, குடியரசு தினத்துக்கு டெல்லியிலேருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. புரியுதுங்களா? எதுக்குன்னா அங்கே பரேடெல்லாம் நடக்கும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். டெல்லியில் எவ்வளோ மிக பிரம்மாண்டமாக அந்த ரிபப்ளிக் டே அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு இந்த முறை தேமுதிகலேருந்து நீங்கள் வந்து கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவருமே எங்களை வந்து அழைச்சாங்க. பட் நான் வந்து தொடர்ந்து பயணம் அறிவிச்சிட்டதால டேட்டு எங்களால் போக முடியல. இதுதான் நிலைப்பாடு. அதனால் எல்லா கட்சியுமே நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ஒருத்தர் பேசுனா அதனால் உடனே அவங்களோட கூட்டணியா, ஒருத்தர் திட்டினா உடனே அவங்களோட கூட்டணி இல்லையா, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தலைவராக பெண் தலைவிகளை நான் வந்து மதிக்கிறேன். அது கனிமொழியாக இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், அனைத்து பெண் தலைவர்களையும் நான் மதிக்கிறேன். அவர்களுக்கு நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன் எல்லாரோடையும். அவங்க என்னோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்டுகளோட உங்களை தினமும் வந்து தேர்தல் திருவிழால சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.